சுவை மிகுந்த பாதாமில் நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருந்தாலும் அதை அதிகமாக சாப்பிடுவதால் அதன் எதிர்மறை விளைவுகளை சந்திக்க நேரிடுங்க. பாதாமை அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பாதாமில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இதனை அதிகளவு எடுத்துக்கொள்ளும் போது வயிற்றுப்போக்கு உள்பட வயிறு தொடர்பான பிரச்சனைகளை இது ஏற்படுத்துங்க. ஒரு கப் பாதாமில் 25 மில்லிகிராம் விட்டமின் இ உள்ளது. நம் உடலுக்கு தேவையான தினசரி விட்டமின் இ 15 மில்லிகிராம் மட்டுமே. ஒரே நாளில் நம்ம பாதாம் பருப்பில் மட்டும் எடுத்துக்கிட்டாக்கா இது சிரமத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் நம்ம முட்டை முழுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் தேவைக்கு அதிகமாகவே நமக்கு விட்டமின் கிடைச்சிடும். அந்த விட்டமின் அதிகமாக கிடைத்துவிட்டால் வயிற்றுப்போக்கு, மங்கலான பார்வை மற்றும் சோர்வு போன்ற பிரச்சனைகளை இது ஏற்படுத்துங்க. பாதாமில் அதிகளவு கொழுப்பு மற்றும் கலோரிகள் உள்ளது. அதனால் உடலில் கொழுப்புகளை அதிகரிக்க செய்து உடல் எடையையும் இது அதிகரிக்க செய்யுங்க. உப்பு மற்றும் காரம் உள்ள பாதாம் பருப்புகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது உடலில் நச்சுத்தன்மையை உருவாக்கி மூச்சு விடுறதுல சிரமத்தை ஏற்படுத்துங்க. அப்படி என்றால் பாதாமை நாம் எவ்வளவுதான் சாப்பிடுவது என்று கேட்கிறீர்களா? ஒரு நாளைக்கு நாம 3/4 கப் பாதாம் பருப்பு, அதாவது 40 கிராம் அளவிற்கு அதிகமாக பாதாமை நாம சாப்பிடக்கூடாது என்று உணவுத்துறையும் இந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஆகையால் 40 கிராம் பாதாம் பருப்பு உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 40க்கும் குறைவாக சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் உணவுகளை பயன்படுத்துவோம். நண்பர்களே, இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.